தமிழ்நாடு எப்படி இந்தியாவோட டாப் பொருளாதார சக்தியா மாறிச்சு? வாங்க இத பத்தி பார்க்கலாம். முதல்லயே ஒரு மிரட்டலான நம்பர் 2024-25ல நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி விகிதம் 11.19%. இந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டை இந்தியாவோட இரண்டாவது பெரிய பொருளாதாரமா மாத்திருக்கு. ஆனா இதுல அசல் ஆச்சரியம் என்னன்னா, உற்பத்தி துறை வளர்ச்சி தான் தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம். அப்போ இந்த நம்ப முடியாத வளர்ச்சிக்கு எது இன்ஜினா இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இரண்டாம் நிலை துறை தான், குறிப்பா உற்பத்தித் துறை. வாகன உதிரி பாகங்கள்லிருந்து ஆடைகள், எலக்ட்ரானிக்ஸ் வரை எல்லாத்துலயும் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலம். இதுதானே நடக்கல, மாநிலம் முழுக்க இருக்கிற சிறப்பு தொழிற்குழுமங்கள் தான் இதுக்கு காரணம். ஆனா இவ்ளோ பெரிய வளர்ச்சிக்கு ஒரு பலமான அடித்தளம் கண்டிப்பா வேணும் இல்லையா? அந்த அடித்தளத்தோட முதல் தூண் நம்ம மக்களோட கல்விதான். உயர்கல்வியில தேசிய சராசரியை விட ரொம்பவே அதிகம். அடுத்ததா பல ஆண்டுகளா தொடர்ற நிலையான தொழில் கொள்கைகள் இது முதலீடுகளை ஈர்க்குது. சரி, இந்த வளர்ச்சி வெறும் எண்களா மட்டும் இல்ல, இது எப்படி மக்களோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது? இங்கதான் மாநிலத்தோட நலத்திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. உணவு பாதுகாப்புல இருந்து பண உதவி வரைக்கும். இதனால மக்களோட கையில செலவுக்கு அதிக பணம் இருக்கு, அவங்க வாழ்க்கை தரம் மேம்படுது. இதோட நேரடி விளைவு நம்ம தலா வருமானம் தேசிய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்புறம் என்ன, மாநிலத்துக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு, அதுவும் ரொம்ப தெளிவா. 2030க்குள்ள தமிழ்நாட்டை ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரமா மாத்தணும். இதுதான் அந்த இலக்கு. இறுதியா ஒரே ஒரு கேள்விதான். தொழில் வளர்ச்சியையும் சமூக நலனையும் இணைக்கிற இந்த மாடல் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குமா?